சென்னை தேனாம்பேட்டை அண்ணா சாலையில் திடீரென 10 அடி ஆழம் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், வணக்கம். அண்ணா சாலையில திடீர்னு இந்த பள்ளம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? சென்னையில் இன்னைக்கு காலையில் அதிகமான அளவில் மக்கள் பயணிக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த அண்ணா சாலை தான். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கக்கூடிய இந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு 10 அடி ஆழத்தில் ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கு. இந்த பள்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு, அதாவது 6 அடி உயரத்திற்கும் கீழே பார்த்தீங்கன்னா 10 அடி ஆழத்திற்கும் வந்து இந்த பள்ளம் ஏற்பட்டிருக்கு. இப்போ பார்க்கக்கூடிய காட்சி வந்து நிறையா இந்த பள்ளத்துக்கு கீழே நிறைய பைப் லைன்லாம் போயிட்டு இருக்கு. மாநகராட்சி அதிகாரிகள் இப்போ வந்து பார்வையிட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மெட்ரோ ரயில் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. சென்னையில் இந்த பள்ளத்தினால அதிகமான அளவில் போக்குவரத்து நெரிசல் இப்போ காணப்படுது. இப்போ ஏன் அப்படின்னா, இப்போ காலையில் நேரம் அப்படிங்கிறதுனால அலுவலக நேரத்துக்கு செல்லக்கூடிய அலுவலக நேரம் அப்படிங்கிறதுனால நிறைய 2 வீலர் மற்றும் 4 வீலரில் அதிகமான அளவில் மக்கள்கள் வந்து பயணிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிகமான அளவில் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறதுனால தொடர்ந்து மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வாகன ஓட்டிகள் மிகப்பெரிய அளவு சிரமத்துக்கு உள்ளாயிருக்கா சொல்லப்படுது. இப்போ நம்ம இடத்துல இந்த பள்ளம் ஏற்பட்ட போது சில நபர்கள் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம் என்ன மாதிரி சூழ்நிலை இங்கே நிலவுதுன்னு. சார், காலையில் திடுதிப்புன்னு இந்த இடத்துல பள்ளம் ஏற்பட்டதுனால நிறைய போக்குவரத்து மாற்றம்லாம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இதனால் சிரமத்துக்கு உள்ளாகிறீங்க? இப்போ நான் பப்ளிக் சும்மா எதாச்சும் வந்தேன், எனக்கு எந்த பாதிப்பு கிடையாது. பொதுமக்கள் ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது மெட்ரோ ரயில் வேலை நடக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான பள்ளம் விழுந்திருக்கு. இப்போ போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா கோட்டூர்புரத்தில் இதே மாதிரி ஒரு பள்ளம் விழுந்திருக்கு. இந்த அதிகப்படியான மழைகள் பெஞ்சதுனால அங்கங்கே இப்போ இந்த 20 அடிக்கு கீழே உள்ளே போச்சு. அந்த மண் எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ இன்னும் பாருங்கள், இன்னும் பாதாள மாதிரி இருக்குது. இன்னும் ரொம்ப தூரத்தை அடிபட்டு, அதாவது ஈஸியாக உள்ளே விழுகக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்குது. இதனால் போக்குவரத்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இது நல்ல முறையில் சரி பண்ண முடியும். அதிகாரிகள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதுக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு கவனம் செலுத்தினா போக்குவரத்தை சீரமைக்க முடியும். கொஞ்சம் சில பேர் கவனக்குறைவாக இருக்கிறனால அங்கே போக்குவரத்தை சரிப்படுத்த முடியல. இதனால் இப்போ வேலைக்கு போகிறவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு வழி இருக்குது. இந்த பப்ளிக் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் விடலாம். இந்த 2 வீலர்லாம் இப்படி போக விடலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, மூடிக்கிறாங்க. பொதுமக்களோட கருத்துப்படி பார்த்தீங்கன்னா அதிகமான அளவில் இது அலுவலகம் நேங்கிறதுனால மிகப்பெரிய அளவில் சிரமத்துக்குள்ளா இருக்காங்க இந்த பள்ளத்தினால. இந்த பள்ளம் மட்டும் கிடையாது, சென்னையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் அதிகமான அளவில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் அதிகமான அளவில் பள்ளங்கள் ஏற்பட்டதை நம்ம செய்தி வெளியிட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் ஒரு பக்கம் இருக்குது. சென்னை பிராட்வே தாம்பரத்திலிருந்து பிராட்வே போகக்கூடிய சாலையெல்லாம் அதிகமான அளவில் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ போக்குவரத்து மாற்றம் செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த சைடு வந்து வாகனங்கள் போயிட்டு இருக்கிறத பார்த்தீங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி வந்து பிராட்வேக்கு போகக்கூடிய வேலை வந்து இந்த இடத்துல வந்து பள்ளம் ஏற்பட்டதுனால தடுப்பை ஏற்படுத்தப்பட்டு போக்குவரத்து எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் மாற்றி விட்டுருக்காங்க. நந்தனம் சிக்னலுக்கு அடுத்த இடத்துல வந்து மாற்றி விட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்து வந்து சென்னையில் அதிகமான அளவில் பள்ளங்கள் இருக்கிறதுனால மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பள்ளங்களை எல்லாம் வேகமாக சீர் செய்யணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் யாரும் இந்த இடத்துல வந்து பார்வையிடலை அப்படின்னு பொதுமக்கள் வந்து குற்றம் சுமத்துறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ளேயாவது இந்த பள்ளத்தை சீர் செஞ்சு மறுபடி போக்குவரத்து பயணத்தை மீண்டும் தொடங்கணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய அவாவா இருக்கு. பிரசாத், தற்போது நீங்க சொன்னீங்க வாகனங்கள்லாம் வேறு மாற்றுப்பாதையில வந்து திருப்பி விடப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. இப்ப இந்த பள்ளத்தினால மெட்ரோ ரயில் சேவைகள் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கா? நிச்சயமா. இப்போ மெட்ரோ ரயில் சேவையை பொறுத்தளவில் கடந்த 1 மாதமாக பெய்த கனமழையினால அதிகமான அளவில் சேதம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இது. இந்த மெட்ரோ ரயில் பணிகள் எல்லாமே இப்போ தொய்வடைஞ்சிருக்கு. யாருமே மெட்ரோ ரயில் பணியாளர்கள் யாருமே வந்து உள்ளே போய் வந்து வேலை செய்ய முடியாத சூழ்நிலை தான் நிலவுது. இப்படிப்பட்ட நிலைமையில் சாலைகள் அதிகமான அளவில் பள்ளங்கள் ஏற்படுறதும் இந்த மெட்ரோ ரயில் பணிகள் தொய்வடைகிறதுக்கு முக்கியமான ரீசனாக இருக்குது. ஏன் அப்படின்னா மெட்ரோ ரயில் ஊழியர்கள் எல்லாருமே வடமாநிலத்தை சேர்ந்த இருக்காங்க. வடமாநிலத்தை சேர்ந்த ஊழியர்கள் தான் அதிகமான அளவில் பணிபுரிகிறாங்க. இவங்க எல்லாருமே இப்போ வந்து அவங்கவுங்க ஊருக்கு போனதுனால மெட்ரோ ரயில் ஊழியர்கள் யாருமே இப்போ இங்கே இல்லாததுனாலையும் இந்த பணிகள் எல்லாமே தொய்வடைஞ்சிருக்கதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கனமழையினால அதிகமான அளவில் மெட்ரோ பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனாலும் மெட்ரோவுக்கு அதிகமான அளவில் பல கோடிக்கு இழப்பு ஏற்பட்டதாகவும் மெட்ரோ அதிகாரிகள் சொல்கிறாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரசாத்.